என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு லைவ் ட்ரேடு பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் எடுத்தேன், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஃபிட் டே தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:09 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது மேலே கீழே ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் மோடில் தான் போயிட்டு இருக்குது. இதில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைனில் எவ்வளோ நேரம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த வாட்டி தான் கட் பண்ணி இருக்குது. பார்ப்போம் இந்த கேண்டில் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா பார்ப்போம், இல்லை மேலே க்ளோஸ் வைக்குதான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் இந்த 20 MA கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கால் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு புல் பேக் கொடுத்துருக்குது. சின்ன புல் பேக் கொடுக்கட்டும். நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். கொஞ்சம் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டோம் கைஸ். க்ளோஸ் வச்ச பிறகு ஒரு சின்ன புல் பேக் கிடச்ச பிறகு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு எடுத்தால் நிறைய லாஸ் காமிக்கும். ஓகே, நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்குது. திரும்ப இந்த இஎம்ஐயில் வந்து சப்போர்ட் எடுக்குதா பார்ப்போம். இஎம்ஐ சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகும். ஓகே, 3000. ஓகே, நல்ல ஒரு மொமெண்டம் தான். $3,400 மேக்ஸிமம் காணிச்சது கைஸ். பார்ப்போம் இது பிரேக் அவுட் கொடுக்குதாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, 4700. ஓகே, 7000. ஓகே, 7000 வரைக்கும் காணிச்சது கைஸ். இது நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஆகுது ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் கைஸ். பிரேக் அவுட் கேண்டில் தான். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். $7,000 வரைக்கும் மேக்ஸிமம் காணிச்சது கைஸ். ஐ திங்க் இந்த இடத்துல ஸ்லோ ஆகுது. இல்லை ஒரு பிரேக் அவுட் கேண்டில் தான், அதனால தான் ஹோல்டு பண்ணுறேன். ஓகே, 8000. ஓகே, 9000. ஓகே, 9000. மேக்ஸிமம் 9000 காமிக்குது காய்ஸ். ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு சைடு மூமெண்டம் கிடைக்கும். ஓகே, 9000. ஐ திங்க் இந்த ட்ரேடை இதில் க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, 10. ஓகே, இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம நிறைய ஹோல்டு பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,100 ருபீஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம், இல்லைனா இன்னோட ட்ரேடிங் செக்ஷனை இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா மட்டும் நான் இனி ட்ரேட் எடுப்பேன் கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ். இதோட நான் என்னோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த தான் அப்ளிகேஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு போதுமான ப்ராஃபிட் வந்துடுச்சு. நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மணியில் போங்க, கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் ஓவர் ட்ரேடிங்னு இருக்கும். இதில் ஆக்டிவ் கில் சுவிட்ச் கொடுத்துக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இனி இதில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. இது ஒரு நல்ல அப்ளிகேஷன். இது வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் த சேனல்.